சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கு எபிசோடில் சேது வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ சட்டை எல்லாமே அழுக்காக இருக்குது, கிழிஞ்சிருக்கு. பாட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ராஜாங்க வந்து பதறாரு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க சாவித்திரி, ஈஸ்வரி எல்லாருமே சேர்ந்து எதுக்குடா போய் மாமியார் வீட்டுக்காக சண்டை போட்டு வரேன்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். அவங்க கடையை அடித்து உடைச்சாங்கன்னு சொல்லிட்டு நீ போய் ரவுடித்தனம் பண்ணியாமல் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ராஜாங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி கத்துறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா பொண்ணை தான் தாரவாத்து கொடுப்பாங்க, ஆனால் நான் பையனை தான் தாரவாத்து கொடுத்துருக்கேன், இந்த வீட்டில் தான் அப்படி அநியாயம் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுறாரு. அப்போ அத்தை நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை வந்து சேது வந்து திட்டுறாரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மேலே போய் கருப்பும் சேதுவும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நான் அப்படி என்ன தப்பு மாமா செஞ்சேன், அந்த இடத்துல யாராக இருந்தாலும் நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து கரெக்டாக தமிழ் வராங்க. நீங்கள் பண்ண விஷயத்துக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சேது வந்து எதுவுமே சொல்லாமல் போயிடுறாங்க. உடனே கருப்பு சொல்றாங்க, அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கோவம் குறையுமா, நீ இப்படியே பொறுத்து இரு அப்படின்னு சொல்லி. அடுத்த சீன்ல செல்லப்பாண்டி வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ அக்கம் பக்கத்துல உள்ளாருமே எல்லாருமே கேட்குறாங்க, கடையெல்லாம் அடிச்சு உடச்சிட்டாங்களாமே, உன் ஒய்ஃபுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வசந்தி தலையில பெரிய கட்டா போட்டிருக்காள அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சின்ன கட்டு தான். உன் சம்மந்த குடி தானே இப்படி பண்ணாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த கடையை வச்சு தந்ததே அவங்க தான், அவங்க எப்படி இந்த பிரச்சனை பண்ணுவாங்க, அதெல்லாம் கிடையாது. என் மாப்பிள்ளை தான் வந்து தட்டி கேட்டாரு, நீங்க எல்லாரும் சுத்தி நின்று பார்த்துட்டு தானே இருந்தீங்க, அப்போ வந்தது யாரு, என் மாப்பிள்ளை மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ செல்லப்பாண்டி வந்து வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. வெளியே நின்று ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு, அது என்னோட ரிலேஷன் தான், அவன் தான் சொன்னான், அந்த வீட்டில் உள்ளவங்க சொல்லி தான் அந்த கடையை நாங்கள் அடிச்சு நொறுக்கணுன்ட்டு. ஆனால் இவன் இப்படி சொல்கிறானே, 1000 இருந்தாலும் ராஜாங்கையா இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் போஸு, ஈஸ்வரி எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம மாமா என்ன சொன்னார் பற்றியா, இத்தனை நாளுக்காக நான் இதான் காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி, நீ இதுக்கு மேலே வளரணும்டா, போஸு தான் அடுத்த வாரிசுன்னு அவர் சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் நீ தான் வாரிசாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ் வந்து அந்த பக்கமாக போகிறாங்க. உடனே போஸ் வந்து நான் வீட்டுக்குள்ளே போகிறோமா, நீங்கள் பேசிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அப்போ சொல்கிறாங்க, என்ன உங்கள் கடையெல்லாம் அடித்து நொடிக்கிட்டாங்களாமே அப்படிங்கிற மாதிரி நக்கலாக பேசுகிறாங்க. அதுக்கு காரணமே நீங்கள் தானே, நீங்கள் சொல்லி தான் அவங்க எங்கள் கடையை காலி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, நீ இவ்வளோ பெரிய புத்திசாலியா, எப்படி கண்டுபிடிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான், அந்த ஹோட்டலில் ஒன்றும் நாங்கள் எங்கள் வீட்டுக்காரவங்கள வச்சுத்தாங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணலை, எங்கள் அம்மாவும் அதை விரும்பலை, அவர் தான் எங்களை யாருக்குமே தெரியாமல் அந்த கடையை ஓப்பன் பண்ண சொன்னார், எங்களுக்கு அந்த விஷயமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் முதல்ல கஷ்டத்தில் தான் இருந்தோம், இப்போ ஏதோ படிப்படியாக முன்னுக்கு வந்தோம். அப்போ தமிழ் சொல்கிறாங்க, எங்களை மாதிரி ஆட்களுக்கு விழுந்து விழுந்து எந்திரிக்கிறது தான் வாழ்க்கையே, ஒரு நாள் சுயமாக எந்திரிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.